விஜய் போட்ட போடல இந்த பசுபதி இதுக்கப்புறம் விஜய் காவேரியை பிரிக்கணும்னு சொல்லிட்டு எந்த ஒரு பிளானும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்க மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டு கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தருவீங்க. இன்னைக்கான ப்ரொமோ வந்து வேற லெவல் தான். உண்மையாகவே ரொம்பவே சூப்பர் தான். விஜய் மாஸ்க் காட்டிட்டாரு. ஆனாலும் ஒரு சின்ன வருத்தங்க, இங்கே பசுபதியை அடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ராகினியை ஒரு 2 போடு போட்டுட்டு போயிருந்துருக்கலாம் நம்ம விஜய் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. ஆனாலும் ஃபீல் பண்ண தேவையில்லைங்க. இப்போ தானே பசுபதி ஒரு கை பார்த்துருக்குறாரு. நெக்ஸ்ட்டு என்ன, இந்த ராகினி தான். இந்த ராகினி அடிக்கிறத பார்த்தா பார்த்தீங்கன்னா அப்படியே மனசு அப்படியே குளிர்ந்து போயிடும் நம்ம ஃபேன்ஸுக்கு. பார்க்கலாம் வெயிட் பண்ணி. இதுக்கப்புறம் என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்டான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு ப்ரிடிக்ஷன் வாங்க பார்க்கலாம். இந்த வெண்ணிலாவோட மாமா வந்து இங்கே பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு இங்கே விஜய் வீட்டில் வந்து நியாயம் பேசிகிட்டு இருக்கிறாருப்பா. நம்ம விஜய் ஆல்ரெடி செம்ம கோவத்தில் இருக்கிறாரு. நடந்த பிரச்சனையெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காமல் அமைதியாக போகாமல் இந்த வெண்ணிலாவும் அவங்க மாமாவும் வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே விஜயை கோவப்படுத்துகிற மாதிரி தான் பல விஷயங்கள் பேசுகிறாங்க. இங்கே தாத்தா பாட்டியுமே எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க, நீங்கள் பண்ணது ரொம்பவே தப்பு. நீங்கள் மீடியாவுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை எங்ககிட்ட வந்து பேசியிருந்துருக்கலாமே, நாங்கள் அதுக்கு பதில் சொல்லியிருப்போமே. ஆனால் எடுத்ததுமே நீங்கள் எதுக்காக மீடியா போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கிறாங்க. இங்கே வெண்ணிலாவோட மாமா இருந்துக்கிட்டு வெண்ணிலாவை எப்படினாலும் வந்து விஜயோட சேர்த்து வச்சுருங்க, கல்யாணம் பண்ணி வச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. உடனே தாத்தா இருந்துக்கிட்டு ஆல்ரெடி விஜய்க்கு கல்யாணம் ஆகிடுச்சின்னு சொல்லிகிட்டு இருக்கிறோம். அப்போது காவேரியோட நிலைமை என்ன ஆகும்? காவேரி தான் சட்டப்படி விஜயோட ஒய்ஃபு, சரிங்களா? அதை புரிஞ்சுக்கோங்க நீங்கள் முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த கான்ட்ராக்ட் விஷயத்தை பற்றியுமே இந்த வெண்ணிலாவும் மாமாவும் பேசிடுறாங்க. எல்லாமே எங்களுக்கு தெரியும், நீங்கள் ஒன்றும் காவேரியை வந்து முறைப்படிலாம் கல்யாணம் பண்ணலை, நீங்கள் கான்ட்ராக்ட் போட்டு தான் வந்து கல்யாணம் பண்ணீங்க. அந்த காவேரி வந்து பணத்தை வாங்கிட்டு தானே அவங்க கூட கல்யாணம் பண்ணி இப்போது உங்களை விட்டும் போயிட்டா. இதுக்கப்புறமும் காவேரின்னு சொல்லிட்டு இருக்குது, உங்களுக்கு என்ன தப்பாக தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. எங்கள் தாத்தா பாட்டி விஜய்க்கு எல்லாத்தையுமே ரொம்பவே ஷாக் ஆகிடுது. இந்த விஷயம்லாம் எப்படி இவங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒன்றுமே புரியலை. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ராகினி அப்படியே ஒரு மாதிரி சிரிச்சிட்டு இருக்கிறாங்க. எல்லாத்தையும் பார்த்துட்டு விஜயுமே நோட் பண்ணிடுறாங்க. ஓ, இதுக்கு பின்னாடி நீ தான் இருப்பேன்னு சொல்லிட்டு எனக்கு இப்போ தான் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து மனசுக்குள்ளேயே வந்து நினச்சிக்கிறாரு. உடனே இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் இருந்துக்கிட்டு அது அப்போது, சரிங்களா, இப்போது காவேரி தான் என் மனசு ஃபுல்லாக, நாங்கள் ஒன்றா மனசார சேர்ந்துட்டோம், அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அப்படியே கைத்தாங்களா வெண்ணிலாவோட மாமா வந்து ரூமுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. வாங்க வாங்க உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரூம்க்கு வரவு என்ன தம்பி, எதுக்கு இவ்வளோ ஒரு அக்கறையாக நடந்துக்கிறீங்க? பரவாயில்ல, இதான் நான் தங்க போகிற ரூமா, சொல்லுங்கள் வேறு என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. இல்லை, இந்த கான்ட்ராக்ட் விஷயம்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? இதெல்லாம் நீங்களாக போயிட்டு பேசுனீங்களா, இல்லை உங்களுக்கு பின்னாடி வேறு யாராச்சும் சொல்லி பேச சொன்னாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பொறுமையோடு நம்ம விஜய் வந்து கேட்குறாரு. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வெண்ணிலாவோட மாமா அப்படியே வந்து சமாளிக்கிறாரு. என்னப்பா நீ சொன்னதான், நீ வந்து வேறு ஒரு மாதிரி சொன்ன, இங்கே வந்ததுக்கப்புறம் வெண்ணிலா வேறு ஒரு மாதிரி சொன்னான், அதனால தான் வந்து நான் மீடியாவுக்கு போயிட்டு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நானாக தான் பேசினேன், என் பின்னாடிலாம் யார் இருக்க போகிறா, எனக்கு இங்கே யாரை தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலாவோட மாமா சொல்கிறாங்க. இதனால் விஜய்க்கு செம்ம கோவம் வந்துடுது. இங்கே வெண்ணிலாவோட மாமா அப்படியே பார்த்திங்கன்னா அப்படியே கழுத்தை பிடிச்சி மேலே தூக்கிடுறாரு. இப்போ உண்மையை சொல்ல போகிறீங்களா, இல்லை உங்கள் உயிரை விட போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. இருப்பா நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. யார் சொல்லுங்கள், இதெல்லாம் பண்ண சொல்லி உங்களை யார் சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. ராகினி அப்புறம் பசுபதி தான்ப்பா என்கிட்ட வந்து பேசினாங்க, இந்த மாதிரிலாம் வந்து பண்ண சொன்னாங்க. அது வரைக்கும் வந்து நீ சொன்னதை தான் நம்பி சரி வெண்ணிலாவை கூப்பிட்றதுக்காக தான் வந்தேன். ஆனால் அவங்க இந்த மாதிரிலாம் பேசினாங்க, எனக்கும் அது சரியாகப்பட்டது. ஏன்னா வெண்ணிலாவும் வந்து நீ தான் வேணும்னு சொல்லிட்டு ஒத்த காலில் நின்னா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. யார் என்ன சொன்னாலும் உங்களுக்கு எங்கே அறிவு போச்சு? பிடிக்காத ஒரு பையனோட உங்கள் வீட்டு பொண்ணை வந்து சேர்த்து வாழ வைக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களே, உங்களுக்குலாம் வெக்கமா இல்லையா? இப்போ சொல்கிறேன் தெரிஞ்சுக்கோங்க, என் மனசு ஃபுல்லாக காவேரி தான், காவேரி கூட தான் நான் சேர்ந்து வாழ போகிறேன், இது யாராலையுமே தடுக்க முடியாது, எந்த கொம்பனாலுமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவத்தோட பசுபதியை பார்க்குறதுக்காக நம்ம விஜய் கிளம்புறாரு. அங்கேயே பசுபதி பார்த்திங்கன்னா அப்படியே நடந்த விஷயங்கள்லாம் நினச்சி அவ்வளோ சந்தோஷத்தில் இருந்துகிட்டு இருக்கிறாரு. வந்த விஜய் பார்த்திங்கன்னா பசுபதியை போட்டு வெள்ளுன்னு வெளுத்துறாரு. பிரச்சனை நடக்கிற எல்லாத்துக்கும் நீ தானே காரணம், எல்லாமே எனக்கு தெரிஞ்சிருச்சு, உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் இப்படிலாம் பண்ணுவேன், காவேரி சந்தோஷமாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தானே எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கிற, நானும் காவேரி வந்து சேர தான் போகிறோம், சேர்ந்து வாழ தான் போகிறோம், நீ பார்க்க தானே போகிற, ஆனால்
இப்படி பண்ண மாதிரி இதுக்கப்புறம் நீ காவிரியை கஷ்டப்படுத்தணும்னு சொல்லிட்டு ஏதாச்சும் பண்ணேன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பசுபதியை வெள்ளுன்னு வெளுக்கிறாரு. பொண்ணு இருக்கிறாளே அந்த ராகினி, அவள் சும்மா டம்மி பீஸ்ன்னு சொல்லிட்டு தான் நான் வந்து வீட்டில் வச்சுருக்கிறேன். ஆனால் அப்பாவும் மகளும் இவ்வளோ பெரிய வேலையை பார்த்துட்டு இருக்கிறீங்களா, அவளை கழுத்தை பிடிச்சி நான் வெளியே தட்டுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? இதுக்கப்புறம் இதே மாதிரி நீ பண்ணேன்னா கண்டிப்பாக உன் பொண்ணுக்கு நீ எப்படி கல்யாணத்தை நடத்தின அதை வந்து நான் அப்படியே படம் போட்டு இந்த உலகத்துக்கே காட்டுற மாதிரி இருக்கும். அவ்வளோதான், சந்தி சிரிச்சு போயிடும், நீ வெளியவே தலை காட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் இருந்தபடியே சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்கே பசுபதினால எதுவுமே பேச முடியல, அப்படியே தலை குனிஞ்சு நின்று இருக்கிறாரு. உண்மையாகவே பார்த்திங்கன்னா இந்த சீன் வந்து மாதம் தான் சொல்லலாம். விஜய் வந்து பசுபதி போட்டு அடித்தது அந்தளவுக்கு கொலவெறி, சும்மாவே அவர் வந்து செம்ம காண்டில் இருந்தார். இப்போ பார்த்திங்கன்னா பசுபதி வந்து அதுக்கு நல்லாவே இரையாயிட்டார். ஒரு பக்கம் சாரதம்மா ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டுருக்குறாங்க. காவேரி இருந்துக்கிட்டு சமாதானப்படுத்திட்டு இருக்கிறாங்க. இப்போ என்னம்மா ஆச்சு, எதுக்காக நீ வந்து இப்படி கண் கலங்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. என்னடி உனக்கு கஷ்டமாகவே இல்லையா, உன் வாழ்க்கை என்னாக போகுதுன்னு சொல்லிட்டு நான் ஒவ்வொரு நிமிஷமும் யோசிச்சுட்டு இருக்கிறேன். ஆனால் எப்படி எல்லாத்தையும் நீ தாங்கிட்டு இப்படியா இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நீ எதை பற்றியும் யோசிக்காத, நீ ஃபஸ்ட்டு நல்லா நிம்மதியாக இரு, எதுனாலும் பார்த்துக்கலாம். இப்போ என்ன நடந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அசால்ட்டாக நம்ம காவேரி இருந்துக்கிட்டு பேசிகிட்டு இருக்கிறாங்க. இங்கே சாரதாமாவை சமாதானப்படுத்தி தூங்கவும் வச்சிடுறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் நடந்த விஷயங்கள்லாம் நினச்சி நம்ம காவேரி தனக்கு தானே ஃபீல் பண்ணி ஒரு மாதிரி வந்து அழுதுட்டுருக்குறாங்க. நெக்ஸ்ட் இருந்துக்கிட்டு பார்த்திங்கன்னா இந்த விஷயம் தாங்க, இந்த மீடியாவில் வந்த விஷயந்தான் ரொம்பவே தீயாக பரவிட்டுருக்கு. ஒரு பக்கம் மாமாவுக்கும் வந்து இந்த விஷயம் தெரிஞ்சிருச்சு, அவங்களுக்கே ரொம்பவே மிகப்பெரிய ஷாக்காக இருக்குது. இன்னொரு பக்கம் குமரன் இருந்துக்கிட்டு நடந்த எல்லா விஷயத்தையுமே கால் பண்ணி நிவின் கிட்ட வந்து சொல்கிறாரு. என்னடா உனக்கு என்ன விஷயம் தெரியுமா, நியூஸ் பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. என்ன மறுபடியும் உன்னோட ஷோ எதுவும் வந்துருச்சா, நான் பார்க்கலையே அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. ஏன்டா நிவின், இது பெரிய விஷயம்டா, பெரிய ப்ராப்ளம் ஆகிடுச்சு. அதான் விஜய் வந்து வீட்டில் கூப்பிட்டு வச்சுருந்தாரே அந்த முன்னாள் காதலி, அந்த பொண்ணு வந்து விஜயை பற்றி என்னென்னமோ வந்து பேசிருச்சு மீடியாவில். இப்போ வந்து பெரிய பிரச்சனையில் வந்து போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. அந்த பொண்ணுக்கு தான் விஜய் மேலே முழு உரிமையும் இருக்கான். அந்த பொண்ணு தான் விஜயோட பொண்டாட்டியாமா. என்னென்னமோ வந்து சொல்லிகிட்டு இருக்கு. விஜய் யாருக்குமே விட்டுத்தர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. என்னண்ணா இவ்வளோ நடந்திருக்கா, எனக்கு தெரியலையே இரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நியூஸ் சேனலை நிவின்மே போட்டு பார்க்குறாங்க. எல்லா சேனல்லையுமே இதை பற்றி தான், நியூஸ் சேனல்லாம் வந்து இந்த நியூஸ் தான் போயிட்டுருக்கு. சரிண்ணே, நீங்கள் கவலைப்படாதீங்க, நீங்கள் பாருங்கள், எதுனாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிவின் இருந்துட்டு காலை வச்சுட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்ருக்கிறாரு. என்ன இப்படிலாம் நடக்குது, காவேரி வேற ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறா, இப்போ இந்த பிரச்சனையிலலாம் அவள் பாவம் ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பாள். அவள் இன்னுமே இந்த விஷயத்த சொல்லாமல் இருக்கதான் வந்து மிகப்பெரிய தப்பே. இந்த பொண்ணு வாட்டில் இப்படி கல்யாணம் ஆகிடுச்சு, விஜய் தான் வேணும்னு சொல்லிட்டு இப்படி பிடிவாதமாக இருக்குது, இது எங்கே போய் முடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சிட்ருக்கிறாரு. இதுக்கப்புறம் காவேரி பேச்சை கேட்டு நம்ம அமைதியாக இருக்கிறது பைத்தியக்காரத்தனம். காவேரி லைஃப்பை நம்ம தான் சரி பண்ணணும், அவளோட லைஃப் இப்படி ஆகிறதுக்கு நம்ம தான் காரணம், இதுக்கப்புறம் அவள் நல்லா இருக்கணும்னா அதுக்கும் நம்ம தான் காரணமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிவின் இருந்துக்கிட்டு முடிவு பண்ணுறாரு. இங்கே நிவின் எல்லாத்தையும் பார்த்துட்டு இங்கே யமுனாவுக்கு ரொம்பவே ஷாக்காக இருக்குது. இப்போ என்ன காவேரி பற்றி தானே யோசிச்சுட்டு இருக்கிறீங்க, என்ன காவேரி லைஃப்பை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதான் நான் வேறு என்ன உங்களுக்கு திங்கிங்காக இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு யமுனா வேற பார்த்தீங்கன்னா ரொம்பவே டென்ஷன் பண்ணிட்டு இருக்கிறாங்க நிவினா. அதனால் நிவின் கத்தி விட்டுறாரு. உனக்கு என்ன தெரியும், இப்போ காவேரி என்ன நிலமையில இருக்கிறான்னு தெரியுமா, அவள் வாழ்க்கையே ஊஞ்சலாடிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. போகட்டும், அவர் என்ன ரொம்ப நல்லவரா, அவருக்கு அவங்க முன்னாள் காதலி தான் முக்கியமாக போச்சு, அதனால தானே அக்காவை விட்டுட்டு இப்படி இருக்கிறாரு. கல்யாணம் பண்ணதே கான்ட்ராக்ட் கல்யாணம், அப்புறம் என்ன நீங்கள் தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கிறீங்க, இப்போ அவள் வாழ்க்கை என்ன, அதெல்லாம் நல்லா தான் இருக்குது, இன்னும் போக போக அவளுக்கு நல்ல வாழ்க்கை நம்ம அமைச்சு தந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க யமுனா. விஷயம் தெரியாமல் நீ பேசிகிட்டு இருக்காது, எதுனாலும் வாய்க்கு வந்ததெல்லாம் போ, அமைதியாக வேலையை போயிட்டு பாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. என்ன விஷயம், அப்படி என்ன விஷயம் இருக்குது, ஏன் காவேரி வந்து வேறு லைஃப் ஏற்றுக்க அவளுக்கு என்ன தடையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. லூசு யமுனா, உங்ககிட்ட எனக்கு சொல்லவே விருப்பம் இல்லை, கிளம்பு நீ முதல்ல, சும்மா கடுப்பேற்றிட்டு இருக்காமல் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. இப்போ சொல்ல போகிறீங்களா இல்லையா, நீங்கள் பேசுகிறதுலையே தெரியுது நீங்கள் ஏதோ வந்து மறைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் யமுனா கேட்குறனால விஷயத்த வந்து இங்கே நிவின் வந்து போட்டு உடைக்கிறாங்க. காவேரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, இந்த விஷயத்த அவள் யார்கிட்டையுமே சொல்லலை, என்கிட்டையும் அவளாம் ஒன்றும் சொல்லலை, நானே தான் தெரிஞ்சுக்கிட்டது. அவள் அன்றைக்கி ஒரு நாள் வந்து ரோட்டில் மயங்கி விழுக போயிட்டா, அந்த டைமில் நான் தான் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனேன், அதனால தான் இந்த விஷயத்தை அவள் என்கிட்ட வந்து ஷேர் பண்ணா. இப்போ வரைக்கும் இந்த விஷயத்தை வந்து அவள் யாருக்கிட்டையுமே ஷேர் பண்ணல. வெண்ணிலா விஷயம் பிரச்சனைலாம் முடியட்டும்
முடியட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கா. இந்த டைமில் இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துகிட்ருக்கு. அதான் நான் என்ன பண்ணேன்னு தெரியாமல் யோசிச்சுட்டு இருக்கிறேன். நீ எதனாலும் பேசி பேசி நான் இப்படிலாம் கோவப்படுத்திட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. இதை கேட்ட யமுனாக்கு ரொம்பவே ஷாக் ஆகுது. என்னங்க இப்படி சொல்கிறீங்க? அதுக்காக தான் நீங்கள் அக்காவுக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணீங்களா? எனக்கு இப்போ தானே விஷயம் தெரியுது. என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்துருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. ஆமாம், உங்ககிட்ட சொன்னால் விளங்கும். நீ வந்து ஒரு ஓட்ட வாயாச்சு. இதை சொல்லி இன்னுமே பிரச்சனையை உண்டு பண்ணிடுவேன். இப்போ கூட வேறு வழி இல்லாமல் தான் அவங்ககிட்ட சொல்லியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. சரிங்க, அந்த பிரச்சனை வேறு. இந்த பிரச்சனை வந்து கண்டிப்பாக எல்லாத்துக்கும் தெரியணும். ஏன்னா அப்போ தான் வந்து அக்காவுக்கு நியாயம் கிடைக்கும். எல்லாரும் சேர்ந்து விஜய் மாமாவை அந்த வெண்ணிலா கூட சேர்த்து வச்சுட்டா என்ன பண்ணுறது? இப்போ நானுமே கேள்விப்பட்டேன். நடந்த எல்லா விஷயத்தையுமே இப்போது மீடியா ஃபுல்லாக இப்போ இந்த வெண்ணிலா விஜய் மாமா இதுதான் வந்து பெரிய ப்ராப்ளமாக போயிட்டுருக்கு. அதனால் நம்ம கண்டிப்பாக ஒரு முடிவு எடுக்கணுங்க. காவேரி அக்கா சொல்லனாலும் வாங்க நம்ம போயிட்டு மீடியாவில் சொல்லலாம். அப்போ தாங்க இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு வரும் கட்டாயம் அப்படின்னு சொல்லிட்டு யமுனா சொல்கிறாங்க. இங்கே யமுனா சொல்கிறதா வந்து நிவினுக்குமே வந்து கரெக்டாக தோணுது. இங்கே மீடியாவுக்காரங்களை வர வச்சு பார்த்திங்கன்னா நிவினும் யமுனாவும் நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க. விஜய் மாமா கூட வாழ்கிறதுக்கு எங்கள் அக்காவுக்கு தான் முழு உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்க விஷயத்த போட்டு உடைக்கிறாங்க. இதனால் மீடியாக்காரங்களாம் பார்த்திங்கன்னா காவேரி தான் விஜயோட ஒய்ஃப்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. இந்த வெண்ணிலாவை வந்து பார்த்திங்கன்னா காரி துப்புறாங்க. வெண்ணிலா இதெல்லாம் கேட்டு ரொம்பவே ஷாக்கில் இருக்கிறாங்க. வரப்போகிற எபிசோட்லாம் தரமாக தாங்க இருக்க போகுது. விகா ஃபேன்ஸ் வந்து கவலைப்படாதீங்க. சீக்கிரமே நம்ம விஜய் காவேரி வந்து ஒன்று சேருவாங்க. ஆல்வேஸ் வெயிட்டிங். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.